எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு ஆண்டு சமூகத்தில் வருகிறோம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய அறியாமையை கர்த்தாவே நீர் போக்குகிறீர். வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நீர் கட்டளையிடுகிறீர். வசனத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். பாருங்க, விடுதலை வேண்டும், வெற்றி வேண்டும், ஆசீர்வாத நன்மைகள் வேண்டும் என்று விரும்பி தான் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விருப்பத்தை தேவன் பூர்த்தி செய்வார். தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை கேளுங்கள். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இதை கேட்ட உடனே அநேகர் யோசிக்கிறாங்க, இருக்கலாம் இயேசு பாவிகளை ரட்சிக்கிற இரட்சகராக இருக்கலாம். ஆனால் நான் பாவி இல்லையே, குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டுட்டு கிடக்கிறானே அவன் தான் பாவி. பேங்கை கொள்ளையடிக்கிறானே அவன் தான் பாவி. கொலை செய்கிறானே அவன் தான் பாவி. விபச்சாரம், வேசித்தனம் போன்ற தீய செயல்களில் ஈடுபடுகிறானே அவன் தான் பாவி. அப்படிப்பட்ட பொல்லாத செயல்கள் எதையும் நான் செய்கிறது இல்லையே, நான் ரொம்ப நல்லவன். ஆகவே இந்த இயேசுவின் ரட்சிப்பு எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு அநேகர் யோசிக்கிறாங்க. ஆனால் வேத புஸ்தகம் சொல்கிறது, இயேசுவின் ரட்சிப்பு எல்லாருக்கும் வேணும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்கிறது. உடனே அடுத்த கேள்வி வருகிறது, எப்படி எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்கிற கேள்வி வருகிறது. எல்லாரையும் பாவிகள் என்று எப்படி சொல்லலாம் என்கிற கேள்வி வருகிறது. அதுக்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம் அவன் பாவம் செய்து கெட்டுப்போனான். அவனுடைய வித்திலிருந்து தோன்றின எல்லாரும் பாவத்தில் தான் பிறகுறாங்க. மனுஷன் பாவம் செய்யறதுனால பாவியாக மாறுறதில்லை, அல்லது பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால பரிசுத்தவானாக மாறுகிறதும் இல்லை. ஆதாமின் வித்துக்கு பிறக்கிறதுனால பிறக்கும் போதே அவன் பாவத்தில் தான் பிறகுறான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே மனுஷன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறகுறான். அப்புறம் அவன் வளரும் போது பாவ செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க வெளிப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து பாருங்க கனிகள் வருகிற மாதிரி பாவத்தில் பிறக்கிற மனுஷன் காலவட்டத்தில் அவன் பாவம் செய்கிறவனாக மாறுகிறான். ஆகவே எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவையா இருக்கிறது. இப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? இன்னைக்கு பொதுவாக மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னை ரட்சிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனுஷன் என்ன புண்ணிய கிரியைகளை செய்தாலும் பாருங்க அது அவனை ரட்சிக்காது. உலக மக்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய புண்ணிய கிரியைகளின் மேலே நம்பிக்கை வைத்து, அருமையானவர்களே, ரட்சிப்பு கிடைச்சிரும்னு சொல்லி புண்ணிய கிரியைகளை செய்கிறதுனால அவங்க ஏமாந்த நிலைமையில தான் இருக்கிறாங்களே ஒழிய ரட்சிப்பை யாருமே பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், மனுஷனுடைய செயல்கள், புண்ணிய கிரியைகள் எதுவும் அவனை ரட்சிக்காது. இயேசுவின் புண்ணிய கிரியைகள் மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்கும் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, மனிதனை ரட்சிக்கும்படி தேவகுமாரன் மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே வந்தார்.
Son of God became a son of man. பாருங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அந்த உலகத்திலே வந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காகவும் சிந்தப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். எத்தனை பெரிய அன்பு! இதை போல ஒரு அன்பை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசுவின் அன்பை போல ஒரு அன்பை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படும்படி, ஒவ்வொரு மனுஷனும் காப்பாற்றப்படும்படி, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்திருக்கும்படி இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அருமையானவர்கள், அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கிற ரட்சகராக இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுகிறான், காப்பாற்றப்படுகிறான். பாருங்க, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி இந்த இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்கள். அருமையான தருணம், நழுவ விடாதிருங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அருமையானவர்களே, சத்தியத்தின் வெளிச்சத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனங்களை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் மக்களாக, வசனத்தின் மக்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். போவோம், சங்கீதம் 119 130வது வசனம் பாருங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆங்கிலத்தில் விதமாக வருகிறது, the entrance of your word gives light. அதாவது உம்முடைய வசனம் அது ஆவிக்குள்ளே பிரவேசிக்கும் போது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் பாருங்க விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, வேதம் தான் நமக்கு வழியாக இருக்கிறது. தேவன் எப்படி செயல்படுகிறார், தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். வசனம் பாருங்க மனதை தாண்டி அது ஆவிக்குள்ளே போகும் பொழுது வெளிச்சமாக மாறுகிறது. அந்த வெளிச்சம் விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி அருமையானவர்களே அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்பிளா சொல்ல போனா, வாழ்வு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்வு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாழ்வு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, வாழ்வு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அநேக ஊழியக்காரங்களுக்கும் அநேக விசுவாசிகளுக்கும் இது தெரியல. பாருங்க, அநேக ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் என்ன நம்புறாங்கன்னா, கண்ணீர் ஜெபத்தின் மூலமா தான் வாழ்வு வருகிறது. ஆகவே எவ்வளவு கண்ணீர் விட்டீங்க பிரதர்? அடியேன் 6 கண்ணீர் விட்டுருக்கிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்ணீரை குறித்து என்ன செய்யறாங்க? மேன்மை பாராட்டுகிறாங்க. அருமை, நிறைய அழுதாச்சு, நிறைய கண்ணீர் விட்டாச்சு, ஆனா வாழ்வு வந்த மாதிரி தெரியல. கவனிங்க, வாழ்வு கண்ணீர் ஜெபத்துக்குள்ள இல்லைங்க, வாழ்வு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. கவனிங்க அருமையானவர்களே, ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் பாஸ்டர் குடங்குடமா கண்ணீர் விட்டுட்டேன் பாஸ்டர், இனி கண்ணீர் விடுவதற்கு என்கிட்ட கண்ணீரே கிடையாது, அவ்வளவு தூரம் நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வந்த மாதிரி தெரியல. அம்மா நல்ல அம்மா தான், ஆனா அம்மாவுக்கு சத்தியத்துக்குள்ளதான் வெற்றி வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்பது விளங்கல. கவனிங்க, நல்லவங்களா இருக்கணும், ஆனா அதை பார்க்கலும் ஒருபடி தாண்டி அருமையானவர்களே
சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், வெற்றி வாழ்வைக்கு குறைவே இருக்காது, வெற்றி வாழ்வைக்கு பஞ்சமே இருக்காது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருதுங்க? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வருகிறது இல்லையா? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும். அப்ப நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஆட்கள். ஆமேன். பாருங்க, உலகம் உங்களை ஜெயிக்காது, ஆனா நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. எப்படி ஜெயிக்க போறோம்னா, வார்த்தையினாலே ஜெயிக்க போறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. பாருங்க, இந்த வார்த்தையை குறித்த ஒரு வெளிச்சம் இது எனக்குள்ள வந்ததுனால தான் அருமையான வீழ்ந்து கிடந்த என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கவனிங்க, பிசாசு என்னுடைய ஒரு பெரிய வஞ்சகன்னா, அவன் சத்தியத்தை மறைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான், இருட்டுக்குள்ள தள்ளுறதுக்கு பிரயாசப்படுகிறான், அறிவீனத்துக்குள்ள தள்ளுறதுக்கு பிரயாசப்படுகிறான். அருமையானவர்கள், இப்படிதான் மக்களை அவன் மடங்கடிக்கிறான், தோற்கடிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா வசனத்தின் வெளிச்சத்தை நாடுகிற தேவனுடைய ஜனங்கள் அவங்க பிசாசனுடைய இருட்டெல்லாம் மேற்கொள்றாங்க, பிசாசனுடைய வஞ்சகங்கள் எல்லாம் மேற்கொள்றாங்க, வெற்றிகரமாய் வாழுகிறார்கள். பாருங்க, நான் அப்படிதான் வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் உங்க வெற்றிக்கு என்ன காரணம் பாஸ்டர், ஒரு 4 காரணங்களை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. 4 காரணமும் கிடையாது, 7 காரணமும் கிடையாது, ஒரே காரணம் தான். அது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம். அதை நாடினேன். கர்த்தருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அருமையான கர்த்தர் என் கண்களை திறந்து விட்டாரு. உன் வெற்றி வார்த்தைக்குள்ளே இருக்குதுப்பா, வார்த்தையை கவனி என்று பாருங்க தேவ ஆவியானவர் எனக்கு ஆலோசனை சொன்னார். ஆகவே வசனத்தை நேசித்தேன், வசனத்துக்கு பின்னால போக ஆரம்பிச்சேன். பாருங்க, இந்த சபையில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபையில் தான் விசுவாசியா இருந்தேன், இப்போ இந்த சபையில் தான் பாஸ்டராகவும் இருக்கிறேன். கர்த்தர் அருமையானவர்களே என்னை பாஸ்டர் ஆக்கி இருக்கிறாரு. கவனிங்க, கோடி நன்றியை நான் கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வெற்றி எங்கிருந்து வந்துச்சுன்னா, வசனத்தை வாஞ்சித்து வசனத்துக்கு பின்னால போன அந்த ஒரு காரணத்து நிமித்தமாக வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அருமையானவர்களை கவனிங்க. பாருங்க, நான் பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம்னு ஒரு ஊரில், சென்னையிலேருந்து 75 கிலோமீட்டரு, அந்த ஊரில் நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போது, அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த ஊரில் போய் இறங்கி விசாரித்தேன். பாருங்க, தெரிஞ்சவங்ககிட்ட, இங்கே ஆவிக்குரிய சபைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆவிக்குரிய சபைகள் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை, வார்த்தையை உயர்த்துகிற சபை, வார்த்தையை பிரதான உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிற சபை அப்படின்னு ஒரு சபையும் கிடையாது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஒரு ஆவிக்குரிய சபை, அதை பற்றி கேள்விப்பட்டேன். அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். பாருங்க, அவர் எப்படின்னா, அவருக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் முக்கியம். எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே என்ன பண்ணுவாராம், இவருடைய ஜிப்பாவையும் இவர் வேட்டியையும், அந்த காலத்தில் டினோபால்னு சொல்லுவாங்க, இப்போ இந்த சர்ஃப் அப்படின்னு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு டிட்டர்ஜென்ட்டு, அந்த டினோபாலில் முக்கி பாருங்க, அதை நல்ல துவைப்பாராம். பாருங்க, துவைச்சி பல பல பலன்னு ஆகிற, வெள்ளை ஆகிற வரைக்கும் துவைப்பாராம். அவங்க மனைவிட்டெல்லாம் துவைக்க விட மாட்டாராம், அவரே துவைப்பாராம். பாருங்க, துவைச்சி கொடியில் காய போட்டுட்டு
ஒரு சேரை எடுத்து கொண்டாந்து அந்த கொடி பக்கத்தில் போட்டு உட்காந்துக்கிடுவாராம். ஏன் தெரியுமா? காக்கா எதுவும் அந்த ஜிப்பால வந்து உட்காந்துடக்கூடாது, அழுக்காயிருமே. ஆகவே காக்கா விரட்டுறதுக்காக சேரை போட்டு என்ன செய்வாராம், உட்காந்துக்குறாராம் காயிற வரைக்கும். காஞ்சி முடித்த பிறகு போய் தேய்ச்சி பாருங்க, மறுநாள் காலையில் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கிட்டு பாருங்க வெள்ளையும் சொல்லையுமா வருவாராம். என்னத்தை பிரசங்கம் பண்ணுவார் யோசித்து பாருங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். நானும் அங்கே போயிருந்தேன்னா எனக்கும் ஜிப்பா மாட்டி விட்டுருப்பாங்க. எனக்கும் வேட்டியும் ஜிப்பாவும் மாட்டி விட்டது மட்டும் இல்லை, நானும் வேட்டியும் ஜிப்பாவுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற மாதிரி மண்டைக்குள்ளே ஏற்றி விட்டுருப்பாங்க இல்லையா? நல்ல வேலை அங்கே போல பாருங்க. நான் இந்த வசனத்தை நாடுகிற ஒரு நபராய் இருந்தேன். ஆகவே அங்கேருந்து பாருங்க டிக்கெட்டுக்கு காசை கொடுத்து காலையில் 6 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி பாருங்க சென்னைக்கு போயிடுவேன். ஒவ்வொரு வாரமும் சென்னையில் போய் அருமையானவர்களே இந்த தேவனுடைய வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே வார்த்தையை கேட்டு பழகியாச்சே, வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாச்சே, இந்த வார்த்தையை விட்டுற முடியுமா? ஆகவே அங்கே போய் வசனத்தையே கேட்பேன். அன்றைக்கி இன்டர்நெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, யூடியூப்பில் எதையுமே பார்க்க முடியாது. ஆகவே அங்கே போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டேன். பாருங்க, பாஸ்டர் சாமியனுடைய வாஞ்சையை பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களெல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் கருத்தாக வாசித்தேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் உள்ளத்துக்குள்ளே பிரவேசித்தது, விசுவாசம் பெருக்கெடுத்தது, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அருமையான அது நிமித்தமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணமே தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால் நான் போனதுனால தான். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் இது வேலை செய்யும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீர் ஜெபம் பண்ணுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. எதுக்கு கண்ணீர் விடணும்னா நன்றி கண்ணீரை விடணும். பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரை விடக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகளை மாற்றி போடுகிற வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. அது கண்ணீரை கொண்டு வருகிற சூழ்நிலையா இருந்தா கூட கர்த்தர் அற்புதமா இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட்டு, அருமையானவர்களே, துக்கத்தை மாற்றி போட்டு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பிரச்சனை நிமித்தமாக கண்ணீர் விடக்கூடாது. கவனிங்க, வசனத்துக்கு பின்னால போக வேண்டும், நன்றி கண்ணீர் வடிக்க வேண்டும். வசனத்தை பற்றி கொள்ளும் போது வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறிவிடும், நிச்சயமா மாறிவிடும். பாருங்க, ஆகவே இப்ப சமீப காலமாக ஒரு சத்தியத்தை வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா, ஆவி ஆத்மா சரீரம். எல்லாரும் சொல்லுவோம், ஆவி ஆத்மா சரீரம். ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றிய சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஆவி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டது. கடந்த காலத்திலே அது ரட்சிக்கப்பட்டு விட்டது. நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய ஆவி சேஃபா இருக்குது கர்த்தருடைய கரத்தில். கண்ணை மூடினா பாருங்க, இந்த ஆவி கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துரும். அப்படிப்பட்ட அருமையான ரட்சிப்பு, அப்படிப்பட்ட கேரண்டி அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வருகையிலே அழிவில்லாத சரீரமாக மாறப்போகிறது, மகிமையான சரீரமாக மாறப்போகிறது. ஆகவேதான் நம்ம சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். தோல்வியே கிடையாது, தோற்று போக வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையான நாளுக்கு நாள் வெளிச்சம், நாளுக்கு நாள் முன்னேற்றம், நாளுக்கு நாள் உயர்வு. கர்த்தருடைய வருகையில் அருமையானவர்கள் இந்த சரீரம், இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறப்போகிறது. கவனிங்க, ஆனால் அது எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஆவிக்குரிய ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு, சரீர ரட்சிப்பு வரப்போகுது. ஆத்மாவை பற்றி என்ன? ஆத்மா நிகழ்காலத்திலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே ஆத்மா ரட்சிப்பு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆத்மா
மறுரூபம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த ஆத்துமா புதிய எண்ணங்களை உடையதாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த ஆத்துமா அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கிற ஆத்துமாவாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கவனிங்க. ஆகவே ஆத்தும ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், வசனத்தை கேட்குறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய மனசில் வேலை செய்கிறாரு. மனதில் வேலை செய்து பாருங்க, நம்முடைய அவிசுவாசங்களையும் நம்முடைய சந்தேகங்களையும் பாருங்க எல்லாவற்றையும் மாற்றுகிறார். நம்முடைய மனது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கும்படியாக பாருங்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம் பாருங்க, என்ன உதவி? சத்தியத்தை கொண்டு நம்முடைய எண்ணங்களை அருமையானவர் தேவ ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை பாருங்க, 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கவனிங்க. அதாவது கர்த்தருடைய மகிமையை வேத வசனமாகிய கண்ணாடியிலே நாம் காண்கிறோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை வசனத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். கவனிங்க. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியாகிய வேத வசனத்தின் மூலமாக காண்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆவியானவர் நம்முடைய மனதில் வேலை செஞ்சு தேவன் எப்படிப்பட்டவரோ அந்த சாயலாகவே பாருங்க, தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ, தேவன் எப்படி நினைக்கிறாரோ அவருடைய சிந்தையின்படியே அவருடைய எண்ணங்களின்படியே நம்முடைய எண்ணங்களை அருமையான ஆவியானவர் மாற்றுகிறார். நாம் வந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுக்கு தான் வேதவசனம் ஆகிய கண்ணாடியை தேவன் தந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ போவோம், யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு போங்க, 19 பாருங்க. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, எல்லாரும் சொல்லுவோம், ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள். வசனம்தான் ஆத்மாவை என்ன செய்யதான்? ரட்சிக்கதான். சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல 19வது வசனத்துல, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்க கடவர்கள், பேசுகிறதற்கும் கோபிக்கிறதற்கும் தாமதமாக இருக்க கடவர்கள். கவனிங்க, நிறைய விசுவாசிகள் இதை தலையில மாத்திடுறாங்க. எப்படி தலையில மாத்திடுறாங்கன்னா, பேசுகிறதற்கும் கோபிக்கிறதற்கும் தீவிரமாயிடுறாங்க, கேட்கிறதுக்கு தாமதமாயிடுறாங்க. சிலருக்கு பாருங்க, கோபம் வந்து எப்போதும் மூக்கு மேல தான் இருக்கும். பட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, என் கணவருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வாருன்னு சொல்ல முடியாது பாஸ்டர். டே அப்பா, பெரிய கோபக்கார கணவர். கவனிங்க, கர்த்தர் இப்படி இருந்தாருன்னா என்ன ஆகுறது யோசித்து பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு கோபமே வராது, கோபப்படுறதுல தாமதமாக இருக்கிறாராம். அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன், நம்முடைய தேவன். கவனிங்க, அவரை மாதிரி நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். அருமையானவர்களே, சிலர் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மேலே கோபம், மனைவி மேலே கோபம், பிள்ளைகள் மேலே கோபம், மாமியார் மேலே கோபம், மருமகன் மேலே கோபம், கடைசியில் கர்த்தர் மேலேயும் கோபம். யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. கோபம் கோபம். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள். நான் கூட பாருங்க, ஆரம்பத்தில் கல்யாணம் கட்டின ஆரம்பத்தில் என் மனைவி கூட சண்டை போட்டே கிடப்பேன்.
சிலர் யோசிக்கிறீங்க பாஸ்டர் இப்படி தான் இருந்திருக்கிறாருன்னு. நானும் மனுஷன் தானே. ஆனால் ஒன்று, வசனத்தை படித்து படித்து அருமையான கொஞ்சம் மாறிட்டேன். இன்னைக்கு அந்த மாதிரி சண்டை போடுற சுபாவமெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. போட்டிருக்குது இல்லையா? சகல விதமான அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் தான் ஒழிச்சு கட்டணும். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த பகை, அந்த கசப்பு எல்லாத்தையும் பிடுங்கி எரியணும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்வாழ்வு வேண்டுமானால் அருமையான இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு. அருமையானவர்களே, அவளும் என்னை மாதிரி கோவப்பட்டு சண்டை போட்டிருந்தா குடும்பமே பாழா போயிருக்கும். காலகட்டத்தில் நல்லா மாறிட்டேன். இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. எவ்வளோ தூரம் அருமையானவர்கள் கர்த்தரை போல மாறுகிறோமோ அவ்வளோ தூரம் ஆசீர்வாதங்கள் இறங்கி கொண்டே இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் இல்லையா? வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைகிறது. வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பாருங்க, தீமைகள் எல்லாம் மறைகிறது. தேவ அன்பு மேலோங்குகிறது. அன்பின் சக்தி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ ஆரம்பிச்சிடுறோம். கவனிங்க, இங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, 20வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, கோபப்படுறதுனால எதையும் மாற்ற முடியாது. கோபப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கூட என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. இப்ப 21வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு, அந்த கோபத்தை ஒழிச்சிட்டு, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் வரும்போது உடனே மனது பாருங்க அந்த வார்த்தைக்கு எதிராக தான் சிந்திக்குது இல்லையா? மறுரூபமாகாத மனது பாருங்க வார்த்தைக்கு எதிராக சிந்திக்கிறது. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். வசனத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது அப்படி சொல்லணும். பாருங்க, சாந்தமாய் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த மனது பாருங்க, அது டோட்டலா ரட்சிக்கப்படாததுனால கர்த்தர் ஒன்று சொல்லும் போது அதுக்கு நேரா எதிரா சிந்திக்கிற மனதாக இருக்கிறது. குறுக்கு கேள்வி, கிறுக்கு கேள்வி எல்லாம் இங்கிருந்து தான் வருது. எல்லாத்தையும் சாப் பண்ணணும், வெட்டி எரியணும். தேவனுடைய வார்த்தையை அப்படியே 100% ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையா? காண ஒரு கல்யாண வீட்டில் முதலாவது அற்புதத்தை அங்கே பார்க்கிறோம் இல்லையா? இயேசு ஃபர்ஸ்ட் மிரக்கிள், முதலாவது அற்புதம் காண ஒரு கல்யாண வீட்டிலே செய்யப்பட்டது. மகிமையான ஒரு அற்புதம். இன்னைக்கும் கல்யாணங்களில் அதை எடுத்து சொல்லுகிறோம். மரியாள மாட்ட வர்றாங்க, அங்கே திராட்சை ரசம் இல்லாமல் போச்சு. திராட்சை ரசம் இல்லைன்னா நம்ம ஊரில் சாப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி, கல்யாண பந்தியில் பிரியாணி இல்லாமல் போகிற மாதிரி. வாழ்த்த வந்தவங்க வாழ்த்திட்டா போவாங்க. யோசித்து பாருங்க, வாழ்த்துறதுக்கு பதிலாக வசப்பாடிட்டு போவாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லையே. கவனிங்க, அவங்க ஊரில் திராட்சை ரசம் பரிமாறினாங்க. திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்னு உடனே அது ஒரு ஏழை கல்யாணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வீட்டார் பதைக்கிறாங்க, ஐயோ வந்தவங்கெல்லாம் வாழ்த்தாம வசப்பாடுவாங்களே. அதுவும் யூத சமுதாயம் ரொம்ப வெறி பிடிச்ச சமுதாயம் பாருங்க. அந்த கல்யாணத்தை குறித்து வச்சு சாகிற வரைக்கும் பழிச்சு பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. ஆகவே திராட்சை ரசம் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்த போது பாருங்க, வேலைக்காரங்கெல்லாம் மரியாள மாட்ட ஓடுறாங்க. மரியாளம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமா வாசிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையான ஆலோசனை. ஏன்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொஸ்டின் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க.
கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும். இருக்கிறீங்களா? பாருங்க. ஆகவே அந்த அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றாங்க. 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நல்ல வேலைக்காரங்க. கவனிங்க. திராட்சை ரசம் அன்னைக்கு கிச்சனில் தான் வச்சுருந்தாங்க, தோல் துருத்திகளில் வச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு கிச்சனை பற்றியும் பேசலை, தோல் துருத்திகளை பற்றியும் பேசலை. இயேசு வெளியே இருக்கிற கச்சாடிகளில் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. வேலைக்காரங்களாம் யோசிச்சிருப்பாங்க, திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னோமா, தண்ணி இல்லைன்னு சொன்னோமா? திராட்சை ரசம் இல்லைன்னு தானே சொன்னோம், இவர் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி எழுப்பினது அவருடைய மனதில். அந்த இடத்துல தான் மரியாளம்மா சொன்னது ஞாபகம் வருகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று, சாந்தமாக ஏற்று அதன்படி செய்தார்கள். கவனிங்க. ஒரு தொட்டி 3 குடம் தண்ணி பிடிக்கும். 6 தொட்டி கணக்கு போட்டு சொல்லுங்க, எத்தனை குடம்? 18 குடம். 3 18 குடம் தண்ணி நிறைய நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் கர்த்தர் சொன்னார், முண்டை எடுத்துட்டு போங்கன்னாரு. முண்டை எடுத்துட்டு போறாங்க. ஊத்தும் போது தண்ணி, முண்டை எடுக்கும் போது திராட்சை ரசமா மாறிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அற்புதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக மாற்றும்படி தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்களை வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். வார்த்தைக்கு எகென்ஸ்டா பேசக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமான பேச்சு நம்முடைய வாயில் இருக்கவே கூடாது. கர்த்தர் சொன்னார்னா கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு காலம் என்ன செய்யாது? ஒளியாது. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அருளி இருக்கிறார்னா பற்றி பிடிக்கணும். பாருங்க அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது, நம்முடைய வேலையாய் இருக்கிறது. கவனிங்க. ஆகவே வேலைக்காரர்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி செய்தார்கள். அற்புதம் நடந்தது. பந்தி விசாரிப்புக்காரன் ருசி பார்க்குறான். ருசி பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அவன் சொல்றான், எல்லா கல்யாணங்கள்லையும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பின்னால வர வர தண்ணி கலந்து அடிப்பாங்க. ஆனா உங்க கல்யாணம் ரொம்ப வித்தியாசமா இருக்குதே. உங்க கல்யாண வீட்டுல பின்னால திராட்சை ரசம் ரொம்ப ருசியா இருக்குதேன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். ஏசு கொடுத்தாருன்னா பெஸ்ட் தான் கொடுப்பாரு. ஆமென். கொடுத்தாருன்னா பெஸ்ட் தான் கொடுப்பாருங்க. விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பிடிக்கிறவருடைய வாழ்க்கையில அருமையான நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்துக்கு போவோம். உபாகமம் 28 12 வசனம் பாருங்க. உபாகமம் 28 12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. இது சம்பந்தமா இன்னொரு வசனம் பாருங்க. உபாகமம் 15 5 6 வசனங்களை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை பாருங்க. மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இப்ப 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அங்க சொன்னதை இங்கே சொல்றாரு பாருங்க.
நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த வார்த்தை வந்த உடனே மனசுல என்ன எண்ணம் வருது யோசித்து பாருங்க. நானாவது கடன் வாங்காம இருக்கிறதாவது இல்லையா? எப்படி கடன் வாங்காம வாழ முடியும்? how is it possible? இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் இருந்தார் பாருங்க. அவரு எப்படின்னா கடை வாங்கியே தொழில் நடத்துகிறவர். அவரை பொறுத்தளவுல என்னன்னா, கடை வாங்கி தான் தொழிலை நடத்த முடியும், கடன் வாங்காம தொழிலை நடத்தவே முடியாது. அது தொழிலை நடத்துறதுக்கு சாத்தியமே இல்லை கடன் வாங்கலன்னா. அப்படியே அவர் நம்பினாரு. ஆகவே கடன் மேல கடன், கடன் மேல கடன், இப்படியே வாங்கி தான் காரியங்களை செய்வார். ஒரு நாள் சொன்னாராம், பாஸ்டர் சொல்றாரு நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு. கர்த்தர் அதை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. பாஸ்டர் அதை சொல்றாரு, ஏன்னா அது அவருடைய கடமை, அவர் வேலையை செய்கிறாரு. ஆனா அந்த வார்த்தை என்னை நோக்கி வரும்போது நான் தலையை குனிஞ்சுக்கிடுவேன். தலைக்கு வந்தது தலைப்பாக போகட்டும் சொல்லி நான் தலையை குனிஞ்சுக்கிடுவேன். ஏன்னா அது எனக்கு சொல்லப்படுகிற வசனம் கிடையாது, யாருக்காவது வந்திருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, கடன் வாங்காம காரியத்தை செய்யவே முடியாது என்பது அவருடைய நம்பிக்கை. கர்த்தரே இவருக்கு உதவி செய்ய முடியல பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கடன்ல இருந்து மீளாமலே பாருங்க மறிச்சும் போயிட்டாரு. இதான் பரிதாபமான விஷயம். அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை சாந்தமா ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? நான் சொல்றேன், எண்ணங்கள் மாறி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எண்ணங்கள் மாறி இருக்கும். நம்மாலையும் கடன் வாங்காம தொழில் நடத்த முடியும், நம்மாலையும் கடன் வாங்காம காரியங்களை வெற்றிகரமா செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய மிச்சம் இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிருப்பாரு. எண்ணங்கள் மாறி இருக்கும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. கர்த்தர் அற்புதங்களை செய்து கடனை நிவர்த்தி பண்ணியிருப்பாரு. இருக்கிறீங்களா? ஒரு சகோதரன் தன்னுடைய சாட்சியை எழுதியிருந்தாரு. 8 லட்சம் ரூபா கடன் இருந்துச்சான் அவருக்கு. அவர் திராணிக்கு மிஞ்சின கடன். சர்ச்சுக்கு வந்தாராம், இந்த வார்த்தைகளை கேட்டாராம். பாருங்க, ஒரு 10 மாதம் ரெகுலரா சர்ச்சுக்கு வந்திருக்கிறார், வார்த்தைகளை கேட்டுக்கிறாரு. அவர் சொல்றாரு, 8 லட்சம் ரூபா கடன் அற்புதமா மறைஞ்சிருச்சு, எனக்கு நிறைய மிச்சம் இருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் அருமையானவர்களே என்னைக்கும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதே வேளையில் இன்னொரு சகோதரன் அவரும் சாட்சியை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கிறிஸ்துவை அறியாத பின்னணியிலிருந்து வந்தவர். அவன் மகா தான் அவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துச்சான். கவனிங்க, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்துச்சு, இவர் ரட்சிக்கப்படல. சரி, பிள்ளை கம்பல் பண்ணி கூப்பிடுதேன்னு சொல்லி வந்தாராம். வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க உள்ள போக மாட்டாராம், வெளியே நின்றுட்டு இருந்தாராம். அங்கிருந்து சத்தம் கேட்டுச்சான். அந்த கோயிலில் பாருங்க சத்தம் கேட்டுச்சான், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதே வார்த்தை வந்தபோது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்ன, இது கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியம். முடிஞ்சு போகும்போது மகட்ட சொன்னாரா, ஏம்மா இந்த பிரசங்கியார் இப்படி சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பலிக்குமா? நம்ம மொல்ல கடனுக்குள்ள இருக்கிறோமே, காலகாலமாக கடனுக்குள்ளேயே இருந்துட்டு வர்றோமே, இது நம்ம வாழ்க்கையில் பலிக்குமா? பாஸ்டர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க மகட்ட சொன்னாரா பாருங்க. மகா சொல்லிச்சான், அப்பா பாஸ்டர் அவருடைய வார்த்தையை சொல்லல, பாஸ்டர் கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு. இருக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தையை சொல்றாரு. ஏன் நம்ம அதை விசுவாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்ன மாத்திரத்தில் டக்குன்னு மனசுல ஒரு திருப்பம் உண்டாச்சான். ஆமா, அது கடவுளுடைய வார்த்தையா இருந்தா நாம ஏன் அதை விசுவாசிக்க கூடாது? கவனிங்க,
சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி போட்டிருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஏற்றுக்கொண்டாராம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருப்பீரானால், நீர் கடனை மாற்றி போட வல்லவராக இருப்பீரானால் நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சாராம். பாருங்க, அவர் சொல்லுகிறார், 6 மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கடன் 30 வருஷத்துக்கு முன்னால அற்புதமாக காலி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, கடந்த 30 ஆண்டுகளாக கடன் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன் பாஸ்டர் சொல்றாரு. வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். அருமையானவர்கள், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏசாயாவுக்கு போங்க. ஏசாயா 1 19 வசனம் பாருங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் 20 வசனம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. கவனிச்சிங்களா? மனம் பொருந்தி. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் மனம் திரும்பின ஆட்கள் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பின ஆட்கள். மனம் திரும்புதலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிறது மனம் பொருந்தி. நல்லா கவனிங்க. மனம் திரும்பின ஆட்கள் மனம் பொருந்தணும். தேவனுடைய வார்த்தையோட மனம் பொருந்தணும். மனது தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதாக மாற வேண்டும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றார், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த நன்மைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் சிறந்த நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகள் தான் அனுபவிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிச்சுட்டு போட்டதை தான் பாவிகள் அனுபவிக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை தலையில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, வேலைக்காரங்க வந்து குதிரை மேலே போகிறாங்களாம், பிரபுக்கள்லாம் நடந்து போகிறாங்களாம். இது பெரிய தீங்குன்னு சொல்லி ஞானி சொல்லுகிறான். பிரபுக்கள் தான் குதிரையில் போகணும், வேலைக்காரங்கள்லாம் நடந்து தான் போகணும் இல்லையா? நாம தான் பிரபுக்கள். அருமையானவர்களே, நாம குதிரையில் போகிற ஆட்கள். கர்த்தர் நம்மை பாருங்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 7வது வசனம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கவனிச்சிங்களா? இருதயத்தின் நினைவு, நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எண்ணங்களின்படிதான் வாழ்க்கை இருக்கும். அப்ப எண்ணங்களை உயர்த்த வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. வாழ்க்கை உயர வேண்டும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் உயர வேண்டும், எண்ணங்கள் நல்லா இருக்கணும். பாருங்க, பிற்போக்கான எண்ணங்களை வச்சுக்கிட்டு முற்போக்கான வாழ்க்கை வாழ முடியாது. தோல்வியின் எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியாது. வியாதியின் எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியாது. தரித்திரத்தின் எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஐஸ்வர்யமாய் வாழ முடியாது. கவனிங்க, ஐஸ்வர்யமாய் வாழணும்னா ஐஸ்வர்யம் உள்ள எண்ணங்கள் உண்டாக வேண்டும். ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால் ஆரோக்கியத்தின் எண்ணங்கள் உண்டாக வேண்டும். அருமையான வெற்றியாய் வாழ வேண்டுமானால் வெற்றியின் எண்ணங்கள் உண்டாக வேண்டும். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் எதிர்காலம் அப்படியே. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப வசனங்களுக்கு ஒத்த சிந்தை எவ்வளவு அவசியம் யோசித்து பாருங்க. அதனாலதான் பாருங்க, இந்த மனசை கண்ட காரியங்களுக்கும் கொடுக்கவே கூடாது. டிவி முன்னாடி உட்காந்து பாருங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கண்டதை பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை போல சிந்திக்கணும்னா எப்படி சிந்திக்க முடியும்? யோசித்து பாருங்க. வசனத்தின் சிந்தை உடையவர்களாக இருக்க முடியும்னா எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, கஷ்டம். ஆகவே எண்ணங்கள் ரொம்ப முக்கியம்.
நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எதிர்காலமும் அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு வழி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையினால் வருகிற எண்ணங்கள் உங்களுடைய மனதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் அப்படிங்கிறான். என்ன கெட்டிக்கார மனுஷனா இருந்திருக்கிறான் பாருங்க. ஆட்டு மேய்ப்பன் தான், பட்டிக்காட்டுக்காரன் தான், படிக்காதவன் தான். ஆனா எங்க போயிட்டான்? ராஜாங்கிற ஸ்தானத்துக்கு ஏறிட்டான் பாருங்க. அதுக்கு காரணம் சொல்றான், நாள் முழுவதும் என்னுடைய தியானம். மேய்க்கிறது ஆடுகளை, ஆனா எண்ணங்கள் அருமையான வானளாவிய எண்ணங்களா இருக்குது, கர்த்தருக்கு அடுத்த எண்ணங்களா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற மனதாய் இருக்கிறது. கர்த்தர் அவனை உயர்த்தாம இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய எண்ணங்களை உயர்த்தும்படி தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிசாசு நம்ம கூட போராடுகிறான், நம்மை வீழ்த்தும்படி நம்ம கூட போராடுகிறான் இல்லையா? அவன் நம்முடைய எதிரி. எங்கே போராடுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல தான் போராடுறான். நம்முடைய எண்ணங்களோடு தான் அவன் போராடுகிறான். அருமையானவர்களே, வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுகிறான். அவிசுவாசத்தின் எண்ணங்கள், சந்தேகத்தின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், கலக்கத்தின் எண்ணங்கள், இதை வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். நாம ஏற்றுக்கொள்வோமானால் அவன் ஜெயிச்சிட்டான், நாம தோத்து போயிட்டோம். கவனிங்க. ஆனா அவன் கொண்டு வருகிற எண்ணங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு, தூக்கி எரிஞ்சிட்டு, தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மனசுல வச்சுட்டோம்னா அவன் தோத்து போயிட்டான், நாம ஜெயிச்சிட்டோம். இருக்கிறீங்களா? ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். விளங்குற மாதிரி சொல்றேன். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, நீ ஜெயிப்பாய், ஜெயம் கிடைக்கும். அப்ப ஜெயம் எங்க இருக்குது? நல்ல யோசனையில இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுனுடைய சூழ்ச்சியை மடங்கடிக்கிற யோசனைகளுக்கு இடம் கொடுக்கணும். பிசாசுனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிற யோசனைகளுக்கு, எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும். எப்போதும் மனது முற்போக்கான மனதாக இருக்க வேண்டும். அன்பின் எண்ணங்களால் நிறைந்த மனதாக, அருமையானவர்களே, வசனத்தினால் நிறைந்த மனதாக, நீதியின் எண்ணங்களால் நிறைந்த மனதாக நம்முடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ அதிகமாக நீங்கள் இதில் பிரயாசப்படுகிறீர்களோ, எவ்வளோ அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறதோ, அவ்வளவு மகிமையான வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. யோசேப்பு அவன் பாருங்க ஜெயிலில் கிடந்தான். எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமை யோசித்து பாருங்க. இவன் செய்யாத தப்புக்காக பொய் குற்றம் சாட்டி கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிட்டாங்க. அவனை பற்றி வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 17வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு முன்னால ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. காலில் சங்கிலி, ஜெயிலுக்குள்ள கிடக்குறான், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். இப்ப பாருங்க 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதாவது கர்த்தருடைய வசனம் அக்கினியை போல அவனுடைய மனதில் வேலை செய்கிறது. வேலை செய்து எல்லா பயங்களையும், எல்லா சந்தேகங்களையும், எல்லா அவிசுவாசங்களையும் அவனுடைய மனதை விட்டு நீக்கினது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு விசாரமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. செஞ்ச தவறுக்காக ஜெயிலுக்குள்ள போய் கிடந்தா கூட பரவாயில்ல, செய்யாத தவறுக்காக ஜெயிலுக்குள்ள போய் கிடக்குறான். அவ்வளவு ஒரு ஆதங்கம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா எதுக்குமே இடம் கொடுக்கலாமே. அவன் மனதில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருந்தான். இடுக்கங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லையா, இதெல்லாம் பிசாசு கொண்டாந்து போடுறான் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஆகவே பொல்லாத சூழ்நிலையில உண்டாக்குறான். பொல்லாத மனிதர்களை நம்ம கூட போராடும்படி ஏவி விடுறான். அப்படிலாம் இருக்கும்போது என்ன யோசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன செய்யும் என்னைய? தேவாதி தேவன் என் கூட
இருக்கிறாரு. என் கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு. எவனும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் இருக்கிறீங்களா? அப்படி யோசிக்கணும். அப்படி யோசித்தீங்கன்னா பாருங்க, அந்த கவலைக்கோ அந்த பாரத்துக்கோ உங்க மனசுல இடம் இல்லை. இது என்ன செய்யும்? இதெல்லாம் மாறி போயிடும். பிசாசு என்ன செய்வான்? பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய இயேசு பிசாசை மடங்கடிச்சிருக்கிறார் எனக்காக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறாரு. இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. நான் தோற்று போக மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறீங்களா? அப்படி விசுவாசிங்கன்னா நீங்க கலக்கத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்கவே மாட்டீங்க. யோசேப்பு அப்படிதான் விசுவாசிச்சான். காலில் சங்கிலி போட்டாங்க பிரதர், கையில் சங்கிலி போட்டாங்க பிரதர், இரும்பு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க பிரதர், சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரதர். இப்படியே யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன யோசித்தான்னா, கர்த்தர் என்னை குறித்து உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்னைய உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. எல்லாரை பார்க்கலாம், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கலாம், என்னை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உயர்வின் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அருமையால் அதையே சிந்திச்சிட்டு இருந்தான். நடந்தது என்ன பாருங்க, 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் ஆசைகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிலில் கிடந்தவன் பிரைம் மினிஸ்டரா மாறிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அபாரமான உயர்வுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு வேளை சாதாரண நிலைமையா இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். கர்த்தர் பாருங்க, வானம் வரைக்கும் நம்மை தூக்கும்படி உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அருமையா சொல்றாரு பேதுரு. இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சில நேரங்களில் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொல்லாத மனிதர்களால் வருகிற பிரச்சனை, இதெல்லாம் நம்மளை நெருக்கும் போது இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. சஞ்சலமும் மனசுல கவலையும் பாரமும் பயமும் அப்படியே ஆட்கொள்ற மாதிரி இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளே, நாம அந்த இருளின் சக்திகள் நம்மை விட்டு அகன்று போகும்படி இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற தேவனுடைய வார்த்தையை கவனித்திருப்பது நலமா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு என்பதை மனசுல வைக்கணும். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் அதுதான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் போது பைபிள்ல போட்டிருக்குது, பே க்ளோஸ் அட்டென்ஷன் டு இட். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்ல மிகுந்த கவனத்தை செலுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. அந்த பிரச்சனையான நேரத்தில், அந்த போராட்டமான நேரத்தில், அந்த இருளின் சக்திகள் மேற்கொண்டது போல இருக்குதே உணர்வுகள், அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது கர்த்தருடைய வசனம் விளக்கை போன்று பிரகாசிக்கிறது. தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கும் போது, தேவனுடைய வெளிச்சம் வீசும்போது இருளின் சக்திகள் மறைந்து போகிறது. கவலை மறைந்து போகிறது, பாரங்கள் மறைந்து போகிறது, பயங்கள் மறைந்து போகிறது, அதைரியங்கள் மறைந்து போகிறது. அருமையானவர்களே, மெய்யான விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்யாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்யாமல் இருக்க மாட்டார். தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டிப்பாக நடப்பிப்பார். திருப்பம் உண்டாகும், எதிரிகள் மடங்கடிக்கப்படுவார்கள், இருளின் சக்திகள் அகன்று போகும், வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தையை மனசுல வைக்கிறது ரொம்ப முக்கியம். வசனத்தின்படி சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு,
ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து என்ன சொன்னாங்களாம், போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துருங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணி அந்த செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆக ஒரு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, எனக்கு அது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் டாக்டர் செக் பண்ணாராம். இவரை செக் பண்ணும்போது கவனிங்க, அவருக்கு கண்ணெல்லாம் பெருசாயிடுச்சான். இப்படியே செக் பண்ணிட்டு அவர் சொன்னாராம், மேன் யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்னாராம். மனுஷா நீ சாக போற அப்படின்னாராம் டாக்டர். அவர் டாக்டர் அப்படி சொன்ன நிமிஷத்தில் இவர் சொன்னாராம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னாராம். எல்லாரும் நம்மளும் ஒரு அறிக்கை பண்ணுவோம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்னொரு முறை சொல்ல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்னொரு முறை சொல்ல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், செத்துப்போ செத்துப்போம்மா, நீங்க அவனை பார்த்தோம் நீ சாகடா, நான் நல்லா இருக்க போறேன், கர்த்தர் எனக்கு வாழ்வு கொடுக்கிற கர்த்தர் இல்லையா. அவர் சொன்னாராம் பாருங்க, அவர் டாக்டர் சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லி அங்கேயே சத்தம் போட்டு சொல்லிட்டாராம். டாக்டர் சொன்ன, என்னப்பா சொல்ற அப்படின்னாராம். உடனே இவர் சொன்னாராம், பைபிள்ல போட்டிருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லி, நான் அதை நம்புறேன், அதனால நீங்க சொன்னதை நான் எடுக்க மாட்டேன், கர்த்தர் சொன்னதை தான் நான் நம்புவேன்னு சொல்லி சொல்லிட்டாராம். கவனிங்க, அப்படி சொன்ன உடனே கோபப்பட்ட டாக்டர், நீ உடனே ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போன்ட்டாராம். உன் கூட மல்லு கட்டிட்டு இருக்குது, என்னால் முடியாது, உடனே ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போன்ட்டாராம். இவர் வெளியே வந்துட்டாராம் பாருங்க. அவர் சொல்றாரு, வெளியே வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் உயிரோட இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன், உலகமெல்லாம் போய் நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்றாரு. ஏர்பிளைன்ல போய் பறந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்றாரு. கவனிங்க, ஆனால் டாக்டர் சொன்னாரு, நீ ஆஸ்பத்திரி விட்டு போகும்போதே செத்து போயிடுவேன்னு சொன்னாராம். கவனிங்க, அப்படிதான் பிசாசு பேசுறான். பல விதமான ரிப்போர்ட்டும் அந்த இதுவும் வந்து நம்முடைய மனசை பாருங்க அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணுகிறது. நாம தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வாழாகாமல் தலையாவேன், கர்த்தர் சகல ஜாதிகளையும் என்னை மேன்மையாக இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்த்துங்கள். நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கிற மனதுக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து வாழ்க்கையில பெரிய உயர்வை தேவன் தந்தருளுவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, தேவனாயிருக்கிற வார்த்தைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் மனதிலே உயர்ந்த இடத்தை கொடுக்க, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்க எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், திருப்பங்கள் ஏற்படட்டும், உம்முடைய வசனங்கள் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படட்டும். அவிதமான செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.